முதல்லையே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட ஆட்சிகளையும் வெகுவாக பாராட்டி பேசியிருக்கிற இந்நாள் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போது சொன்னால் பிரச்சனை ஆயிரும். விஜயினுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப கோபம் வரும் இல்லையா? ஆனால் உங்களுக்காக இந்த பதிவு. நேற்றைக்கு நிதி ஆயோக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூட்டம், அனைத்து இந்தியாவினுடைய முதல்வர்கள் இருக்கக்கூடிய பிரதமருடைய தலைமையிலான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கி இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன காரணம்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்படி பேசலையே விஜய், இன்றைக்கி போய் பிரதமர் மோடிக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பற்றி இப்படி பேசியிருக்கிறாரே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். அப்படி என்ன விஜய் பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, இந்தியாவினுடைய பெரிய பொருளாதாரமாக மாறும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையையும் வளர்ச்சியையும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. பெண்களுக்கு கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. நல்லா கவனிச்சிங்க. மகளிர் சுய உதவி குழுவானது சமூக வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான வலிமையான கருவியாக திகழ்கின்றது. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நிதி பொறுப்புணர்வு, சமூக முன்னேற்றம், மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது மோடி சார் அப்படின்னு விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், அவர் ஆட்சி பொறுப்பிற்கு 31 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய சேஞ்சஸோட இவ்வளோ பெரிய அளவில் வளர்ச்சியான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா? இது எப்போ சாத்தியமானது? மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க, திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, அதனால தான் பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுடைய சுய முன்னேற்றம் எல்லாத்துலேயுமே இந்தியாவிலேயே மிகச்சிறப்பான முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ. ஐயையோ, விஜயை இப்படி பேசினா என்ன? ஏன்னா தேர்தலில் அப்படி இல்லையே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இங்கே அது இருக்குது இது இருக்குன்னுலாம் சொல்லித்தானே, இதுக்கெல்லாம் காரணம் திமுக, மு.க. ஸ்டாலின் அப்படி சொல்லித்தானே ஓட்டு கேட்டார். இப்போ அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. ஐயோ, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஆனால் இன்றைக்காவது நீங்கள் கடந்த 5 வருட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு பெண்களையும் இந்தியாவிலேயே மிக முன்னணியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டதற்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக உங்களுக்கு நன்றி. இப்போது நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு 31 நாள் ஆகுது. இந்த நேரத்தில் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட ரீல்ஸ்? அதாவது நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமா? எப்படி 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு? பாதி இடத்துல கரண்ட் இல்லை சார், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் மக்கள் தெருக்களில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கடந்த 5 வருடத்தில் எந்த இடத்துலையாவது இவ்வளோ பெரிய மின்வெட்டை சந்தித்ததுண்டா? ஆனால் ஆட்சி பொறுப்பிற்கு 31 நாட்களுக்குள்ளேயே, அதுவும் இவ்வளோ பெரிய கோடை வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய மின்வெட்டை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். பொறுக்க முடியாமல் தெருக்களில் குவிந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் 200 யூனிட் அப்படிங்கிறது 1 மாதத்துக்கா இல்லை 2 மாதத்துக்கா? 500 யூனிட்டுக்கு மேலே அது என்ன இப்படிங்கிற எந்த விதமான ஒரு 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 தெளிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். அதை செயல்படுத்தியிருக்கிறீர்கள் என்கிற ஒரு வடையை சுடுறீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னே தெரில. அடுத்ததாக 717 டாஸ்மார்க்குகளை மூடி இருக்கிறார்களாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சேலத்தில் பியூஷ் மானுஷ் உட்பட பல பேர் எந்தெந்த இடத்துல இன்னமும் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி மத வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துலேயும் இன்னும் எத்தனை பார்கள் சர்வசாதாரணமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். 717 பாரை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது என்னென்னங்கிறது ஒரு பட்டியலை போட முடியுமா? நீங்கள் தான் ரீல்ஸ் போடுறதுல பெரிய ஆட்களாச்சே. அந்த 717 பார்களுடைய பட்டியலை கொஞ்சம் போடுங்களேன். இதில் வேறு
வந்த உடனே நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்கிறதெல்லாம் நியாயம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மெத்த படித்தவர்கள், பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவர்கள். அவங்கள வந்து ரொம்ப காலம் ஏமாற்ற முடியாது சார், அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னொன்று கூடுதலாக என்ன, ஹூண்டாய் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறான். அதாவது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய பல்வேறு தொழில் வாய்ப்புகள், மிகப்பெரிய தொழில் முதலீட்டுகள் எல்லாமே இன்றைக்கி ஆந்திரா பக்கம் போயிட்டுருக்கிற கீர்த்தனாங்கிற அமைச்சரை சமூக ஊடகங்களில் மக்கள் அந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன சார் இதெல்லாம் என்ன, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் 31 நாட்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 31 நாட்களில் தமிழ்நாடு இதுவரையிலும் சந்திக்காத அளவிற்கான மிகப்பெரிய அளவிலான மின்வெட்டை இந்த குறுகாலத்தில் சந்தித்திருக்கிறார்கள். ரெண்டாவது விஷயம், பெண்களுடைய பாதுகாப்பு. எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, சட்ட ஒழுங்கினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை சொல்லியிருக்காங்க, சட்ட ஒழுங்கு விஷயத்தில் விஜயனுடைய அரசு இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தால் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை இருக்க மாட்டோம், அதை உடனடியாக சரி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்திற்கு உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் போயிருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறது? சரி, எனக்கு ஒரு ஆவணப்பட இயக்குனர், ரொம்ப பிரபலமான ஆவணப்பட இயக்குனர், அவர் வந்து ஒரு தினத்திற்கு முன்பு எனக்கு வந்து அலைபேசியில் அழைச்சிட்டு அவர் சொன்னார், சென்னையில் பயங்கரமான மின்வெட்டாமே அப்படிங்கிறார். ஆமாம் சார், ரொம்ப கடுமையான மின்வெட்டு, நைட்டு தூங்க முடியல அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு புரியவே இல்லைங்க, சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் பாதி பேர் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறான், இன்றைக்கி அவனுங்க எல்லோரும் இன்றைக்கி அனுபவிக்க போகிறானுங்க, இன்றைக்கி புலம்பிகிட்டு இருப்பானுங்க, கண்டிப்பாக நமக்கு தெரியும் புலம்பிகிட்டு இருக்கான், அவங்களுக்கு இது வேணும் அப்படின்னு அவர் ரொம்ப கோபத்தோடு பேசினார் கிட்ட. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் தாவேகா தானே வெற்றி பெற்றது. அன்றைக்கி அதிகமான மின்வெட்டால் கடுமையாக பாதிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எதுனா சென்னை தான் இல்லையா? சென்னையில் தான் பெரும்பாலான மக்கள் வீதிகளில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபம் போடுற அளவுக்கு அவர் கொட்டி தீத்தாருங்கிட்ட. மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த கால திமுகவினுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியின் சாதனைகளை ஒட்டி நீங்கள் இன்றைக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பற்றி 31 நாள் சாதனையில் போட்டிருக்கீங்க. அந்த 1000 ரூபாங்கிறது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது. நீங்கள் சொன்னது 2500. அதை கொடுத்துருந்தா கூட சரி, 31 நாளில் அதையாவது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பெண், அது ஏடிஎம்கே காலத்திலேயே ஜெயலலிதா அவர்களுடைய பெயரில் அந்த திட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் பிங்க் பேட்ரோல்னு இயங்கி கொண்டிருந்தது. இப்போ அதனுடைய பெயரை மாற்றி சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லியிருக்கீங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பிக்கப்பட்டு அதில் ஆரம்பித்திருக்கக்கூடிய முதல் நாளிலே பதிவு செய்யப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரியும், ஸ்ரீவைகுண்டம் வழக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக கேட்டிருக்காரு. அப்போது மொத்தத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜயை சொல்லியிருக்காரு, திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை எந்த அளவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை விட உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள், வளர்ச்சியில் எவ்வளவு பெரிய இடத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் வாயாலே சொல்ல வைத்திருப்பதற்கு இல்லையா, அதான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.